மயிலாடுதுறை நக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் முகமது அன்வர், வயது 58. இவர் தனது உறவினர் ஒருவரை பாண்டிச்சேரி மருத்துவமனையில் சந்திக்க சென்றார். அவருடன் காரில் அவரது தங்கை ஹஜிதா பேகம், மகள் நிஷா, வயது 27, அவரது கணவர் யாசர் அராஃபத், வயது 35, இவர்களது 3 வயது ஆண் குழந்தை உடன் சென்றனர். பின் அங்கிருந்து இரவு 1:30 மணியளவில் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். யாசர் அராஃபத் காரை ஓட்டினார். விழுப்புரம் டு நாகை ஹைவேஸில் பி. முட்லூர் ஆனையங்குப்பம் அருகே வந்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கே மேம்பால பணிக்காக ஒன்வேயாக பாதை மாற்றப்பட்டிருந்துள்ளது. அதிகாலை 2:30 மணி அளவில் அந்த வழியாக செல்லும் போது எதிரே வந்த லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. 5 பேரும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். அப்பகுதியில் வந்தவர்கள் தகவல் கொடுக்க சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்தனர். 3 பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தது தெரிந்தது. 2 பேரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களும் செல்லும் வழியிலேயே இறந்தனர். பரங்கிப்பேட்டை போலீசார் இச்சம்பவத்தில் தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். ஹஸ்பண்ட் வந்துங்க அவங்க தங்கச்சி கணவரை பார்க்கறதுக்கு தாங்க போனாங்க. ஆமா, ஹோமா டேச்சில் இருந்தாங்க. பயணத்துலேருந்து வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணிட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குங்க. நல்லா தாங்க வந்துச்சு அட்மிஷன் பண்ணிட்டு. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? 2 ஜீவன் இருக்குங்க. நாங்கள் என்னங்க பண்ணுவேன்? யாராவது சொல்லுங்களேன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. டிஹெச்சுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்கங்க. ஒன்றுமே சொல்லங்க. என்னை புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்கங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. அவங்க அக்காவும் போய் சேர்ந்துட்டாங்க. என் நாத்தனாவோட மருமகனும் சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுவேன்? நாத்தனா மகளும் பேரனும் போயிடுச்சுங்க. 5 கொலை போயிடுச்சுங்க. 5 கொலைய வச்சுட்டு நான் என்னங்க புலம்ப வச்சுட்டு போயிடுச்சுவாங்க.